வணக்கம் and welcome to 1008 Soil Project. கூலிம் மேரா ஐசே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு புடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்குள்ள பதிவில் ஐயா கோயில் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதில் முதல் ஆலயமாக பாடாங் மெஹா சவுத் டிவிஷனில் இருக்கிற ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயத்திலேருந்து ஒரு புடி மண் எடுக்க வந்திருந்தேன். 520வது ஆலயமாக இருக்கிற இந்த ஐயா, இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, பழைய குச்சி. பார்த்தீங்கன்னா சிலைகள்லேயே மிக பழமையான சிலைகள் தான். முருகர் சிலையாக இருக்கட்டும், விநாயகர் சிலையாக இருக்கட்டும், ஐயனார் சிலையாக இருக்கட்டும், அம்மன் சிலையாக இருக்கட்டும், முன்பு உள்ள காலத்தில் சவுத் டிவிஷனில் வாழ்ந்த மக்கள் வணங்கின ஐயா தான் இந்த ஐயா. இந்த ஐயா சுற்றி முன்பு ஒரு 300லேருந்து 700 குடும்பம் வசித்து வந்திருந்தாங்களாம். அதுக்கப்புறம் ரப்பர் பிளான்டேஷன்லேருந்து இந்த செம்பனை பிளான்டேஷன் வந்த பிறகு எல்லாரும் ஊர் மாறி போயிட்டாங்க. ஆனால் இந்த ஐயா மட்டும் இதே இடத்துல விசாலமாக நிற்கிறாங்க. தற்பொழுது இந்த வட்டாரத்தை சேர்ந்த இளைஞர்கள் தான் இந்த கோவிலை வச்சு பராமரிச்சுட்டு வராங்களாம். இந்த ஆலயத்து பின்புறத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஆலமரம் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. சர்ப்பம் இந்த இடத்துல அதிகமாக வாழுதுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த மரத்து அடியிலேருந்து ஒரு புடி மண் எடுக்கிறது எனது பாக்கியமாக தான் நான் கருதுகிறேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பயணத்தில் சேர்ந்த இன்னும் 2 நபர்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அடுத்த எல்லையில் இருக்கிற சுவாமி கிட்டேருந்து உத்தரவாதம் கேட்டு மண் எடுக்கிறதுக்கு உதவியாக வந்திருந்தாங்க. அந்த நபர்களுக்கும் நன்றி. அடுத்து டிவிஷன் 32 பாடாங் மெஹால இருக்கிற ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயத்திலேருந்து ஒரு புடி மண் எடுக்க வந்திருந்தேன். 521வது ஆலயமாக இருக்கிற இந்த முன்னீஸ்வரர் தற்பொழுது இவரை சுற்றி எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. லம்பத்தை மாற்றி ஹவுசிங் பிளான்டேஷன் கொண்டு வந்தாங்க. பிறகு ஃபேக்ட்ரி பிளான்டேஷன் கொண்டு வந்தாங்க. குறிப்பாக ஹைடெக் 2 சொல்கிற இந்த இடத்துல வசமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஐயா இந்த எல்லையிலே தான் இருக்காரு. இதுக்கப்புறம் அவருக்கு ஒரு புதிய வீடு அமையுதா அல்லது இந்த எல்லையிலே தங்குவாரான்னு நம்மளுக்கு தெரியல. இந்த ஐயாவுக்கு குறைஞ்சது 130 வயசுக்கு மேற்பட்டு இருக்கும். காரணம், இந்த ஐயாவுக்கு பின்புறத்தில் இருக்கிற ஒரு பெரிய மரம், மாமரத்துக்கு வயசே ஏறத்தாழ 150க்கு மேலே இருக்கும். நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் 3500 வருஷத்துக்கு முன்பு வளர்ந்த மாமரத்தை இன்னமும் ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த ஐயாவுக்கும் 100 வயசுக்கு மேலே தான் இருக்கும். அடுத்த ஆலயமாக 522வது ஆலயம் புக்கிட் கராங்கன் பாடாங்சராயில் இருக்கிற ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயத்திலேருந்து ஒரு புடி மண்ணை கேட்டுட்டு வந்திருந்தேன். இந்த ஐயா இதுக்கு முன்னாடியே எடுக்க வேண்டியது. ஆனால் யார் நபர், யார் தலைவர் நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஐயா கிட்ட சொல்லி இன்னைக்கு எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக இன்னைக்கு எடுப்பேன், இல்லாட்டி இதுக்கப்புறம் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் அப்படி இப்படி நான் ஆளை அமைச்சு அவரோட பக்தரை கூட்டிகிட்டு எனக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு புடி மண் எடுத்து கொடுத்துருந்தாரு. இங்கே இருக்கிற சிலைகளில் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. முன்பு எஸ்டேட்டில் வாழ்ந்தவர் இப்போ இப்படி ரோட்டு வாரத்தில் வாழ்றது காரணம் என்னென்னா, இவர் இருக்கிற எல்லா எல்லையும், எல்லா முன்னீஸ்வரர் எல்லையிலையும் கண்டிப்பாக ரோடு இருக்கும். அது அப்படி தான் அதோட குறியாக இருக்கும். இங்கே இருக்கிற காளியம்மனே பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க. இந்த ஆலயத்திலேருந்து ஒரு புடி மண்ணு கிடச்சது எனது பாக்கியமாக நான் கருதுகிறேன். 522வது ஆலயத்திலேருந்து எடுத்து பிறகு ஒரு எல்லைக்கு போக வேண்டியது இருக்குது, டப்ளின் எஸ்டேட்னு. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆலயம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு கொண்டு போனார். இந்த ஆலயத்துக்கு போகும்போது ஃபுல்லாக எரும மாடுகள் அதிகமாக இருந்துச்சு. அதுவும் இந்த ஆலயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா அவ்வளோ உள்ளுக்கு குறைஞ்சது 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மோட்ரு வழியாக தான் போய் சேர முடியும். அந்த இடத்துக்கு போகும்போது பாடாங் மெஹாலே ஒரு சங்கிலி கருப்பர் ஆலயம் இருக்குது. பலருக்கும் தெரியுமா இல்லைன்னு தெரியல. இங்கே இருக்கிற இந்த சுவாமி பார்க்கும்போது ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. காரணம், இவரை கட்டி வச்ச சங்கிலி இந்த மரத்து கூட பின்னிருச்சு. இப்போ இருக்கிற புதிய சங்கிலி, பழமையான சங்கிலி பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு பின்னி அப்படியே வளர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கார். இங்கே இருக்கிற தெய்வ நடமாட்டத்துக்கு இவர் தனிமையாக இருக்கார். இவர் இங்கே மட்டும்தான் இருக்கார். இந்த கோயிலை பராமரிக்கிற ரொம்ப ரொம்ப குறைந்த வயசு யங்ஸ்டர்ஸ் தான் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட தலைமையில் தான் இந்த கோயிலுக்கு உண்டான விசேஷங்களும் பூஜைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வேலையில் நம்மளுக்கு ஒரு புடி மண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சு வேலையை விட்டுட்டு நம்மளுக்கு உதவி செஞ்ச இவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பலரோட யோசனை, குறிப்பாக அந்நியரோட சிந்தனை எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய மரத்தை பார்த்துட்டானுங்க, அங்கே வேட்டி கட்டிடுறானுங்க, இல்லாட்டி சேலை கட்டிடுறானுங்க, அங்கே சாமி கும்பிட்றானுங்கன்னு. முன்னொரு காலத்தில் இந்த காடுகளை திறக்கும் போது இந்த பெரிய பெரிய மரத்துக்கு அடியில் ஒரு தெய்வத்தோட நடமாட்டம் பார்த்து வசி தான் அங்கே குலசாமி இருக்காங்க சொல்லிட்டு சூளை தேத்தி வணங்கிட்டு வந்தாங்க. அது முன்னோரோட வழக்காக இருக்குது, இன்னமும் பராமரிச்சுக்கிட்டு வராங்க. முன்னோரோட சிந்தையை பார்த்தீங்கன்னா, இயற்கையும் நமது அன்னை தான், இயற்கையும் நமது கடவுள் தான் சொல்லிட்டு வணங்கிட்டு வந்தாங்க. இது போன்ற பதிவுகளை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுறவங்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களை நாளைக்குள்ள எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி.